மக்கள் நலனுக்காக எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க தமிழ்நாடு அரசு? வக்பு பில்லு தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டுச்சு, அரசு வழக்கு போட்டார். தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் காசு செலவு பண்ணி வக்கீல்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக என்னைக்காவது நீங்கள் போராடி இருக்கீங்களா? மணல் கொள்ளையில் இடி ரைடு பண்ணி ஐஏஎஸ்களுக்கு சம்மன் கொடுத்தா அவங்கள விசாரிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறீங்க அரசு. இப்போது இடி ரைடு டாஸ்மாகில் நடந்தால் அதை விசாரிக்கக்கூடாது, அந்த ரைடை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறீங்க. என்னைக்காவது மக்கள் நலனுக்காக நீங்கள் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? போனது கிடையாது. இப்போ டெல்லிக்கு போயிட்டு சரண்டர் ஆகிட்டு வந்துட்டு இங்கே பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? அதாவது ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இங்கே ஓடி ஓடி உழைக்கணும், ஒழிச்சு விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தலைமறைவுன்றது உங்களுக்கு சாதாரண சும்மா அது எப்போவுமே நடக்கிறது தான். செந்தில் பாலாஜி இடி அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவருடைய தம்பி எங்கே இருந்தார்? தலைமறைவாக தானே இருந்தார். ஒரு அமைச்சர், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தம்பியை சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராணி இல்லை, அவரையும் தலைமறைவு. யார் இங்கே விசாரணை வளையத்துக்கு இருந்தாலும் தலைமறைவு. நீங்களே இந்த விசாரணை வளையத்துக்கெல்லாம் தலைமறைவு ஆகிறீங்க, பயப்படுறீங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு அப்போது எப்படி நல்லது நடக்கும்? இந்த விசாரணை வளையங்கள்லாம் சாமானியர்கள் மேலே என் மேலேயோ உங்கள் மேலேயோ விடுது அப்படின்னா நம்ம தலைமறை வந்தால் சும்மா விட்டுருவாங்களா?